ஹாய் எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய ரெகுலர் ஒர்க்கு தாங்க. ஒரு வாரம் ஆயிடுச்சு நான் ஒர்க் பண்ணி. போன சண்டே ஊருக்கு போனது. போயிட்டு நம்ம வெட்னஸ்டே தான் வந்தோம். வந்ததுலேருந்து மாற்றி மாற்றி பசங்களுக்கு எனக்கு ஜுரம் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருந்தது. அதனால் நான் இன்னும் மிஷின்லேயே உட்காரல. இன்றைக்கி தான் உட்கார ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அங்கே வெயில் அதிகமாக இருந்ததுனால ஐஸ் வாட்ரு, கூல் ட்ரிங்க்ஸு, அந்த ஊர் தண்ணி அர்ஜென்ட்டுக்கு மாற்றி மாற்றி குடிச்சிட்டோம். அது குடிச்சிட்டு வந்ததுலேருந்து எனக்கு பசங்களுக்கு மாற்றி மாற்றி உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் நேத்திக்கு போய் ஊசி போட்டு வந்தேன். என் பொண்ணு இன்னைக்கு கூப்பிட்டு போய் ஊசி போட்டு வந்தோம். எல்லாம் ரெஸ்ட்லேயே தான் இருக்காங்க, படுத்துட்டு தான் இருக்காங்க. நான் தான் இன்றைக்கி சரி கொடுத்தவங்களாம் ட்ரெஸ் கொடுத்தவங்களாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதால் இன்றைக்கி லஞ்ச் முடிச்சுட்டு நான் வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது டாப்ஸ் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு தான். ஆல்ட்ரேஷன் ஒர்க் முடிச்சுட்டு அதை மேல் தையல் போடணும். அது 2 டாப்ஸ் இருக்குது. அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். சரி, கஸ்டமர் சீக்கிரம் வரேன்னு சொன்னாங்க டாப்ஸ் வாங்குறதுக்கு. அதால் முதல்ல டாப்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் ப்ளவுஸில் உக்காரலான்னு முதல்ல டாப்ஸ் எல்லாம் மேல் தையல் போட்டு அடித்து எடுத்து வச்சுட்டேன். நார்மல் ப்ளவுஸ் தான். இது முடித்த உடனே நான் ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அந்த பக்கம் ஜன்னல் இருக்கிறதுனால நான் எந்த பக்கம் வச்சு கேமரா எடுத்தாலும் எனக்கு கிளார் வந்துகிட்டே இருக்குது. சரி, இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி எடுமான்னு சொல்லிட்டு என் பொண்ணு தான் உடம்பு முடியல, இருந்தாலும் சேர்லேயே உட்காந்து எனக்காக கொஞ்சம் வீடியோ எடுத்தாங்க. 2 பசங்களும் விளையாட போயிட்டாங்க. ஆம்பளை பசங்கள்லாம் விளையாட போயிட்டாங்க. பொண்ணு மட்டும் கூட இருந்ததுனால எனக்கு வீடியோ எடுத்து கொடுத்தான். ப்ளவுஸ் கொடுத்த கஸ்டமரும் கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் வாங்கி ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வாங்க சொல்லி ஊருக்கு போயிட்டு வந்து தான் தைப்பேன்னு சொல்லிட்டேன். ஊருக்கு போயிட்டு எனக்கு ஒரு 4 நாள் 5 நாள் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அதனால் கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி, இன்றைக்கி எப்படியாவது முடிச்சிடுவோன்னு சொல்லிவிட்டு 3 சாதா ப்ளவுஸ் முடித்து இன்றைக்கி டிஸ்பேட்ச் பண்ணிட்டேன். இன்றைக்கி கொடுத்து அனுப்பிட்டேன். ஒரு வேலை முடிஞ்சது. அடுத்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க. இப்போ தான் நம்மக்கிட்ட புதுசாக கொடுத்துருக்காங்க. அவங்களும் ஒரு 4 ப்ளவுஸ் கொடுத்தாங்க. முதல்ல ஒன்று தைச்சி கொடுங்க, பார்த்துட்டு ஏதாவது ஆல்ட்ரு இருந்தால் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்கள்தான் ஒன்று ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு ஈவினிங் ஆகிடுச்சி. எனக்கு 6 o'clock ஆகிடுச்சி. அதுக்கப்புறம் நான் எடுத்து ஏற கட்டிட்டு பசங்க ஒருத்தராக பசிக்குதுன்னு ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டிட்டு வீடெல்லாம் பெருக்கி ஏற கட்டிட்டு அப்புறம் எனக்கு என்னோடய பையனுக்கு, பெரியவனுக்கு, பொண்ணுக்கும் பையனுக்கும் ரசம் சாதம் ஊட்டிட்டு அவங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால சரி நம்ம வரைக்கும் டிஃபன் பண்ணிக்கலாம் 2 பேருக்கு. எங்கள் ஹஸ்பண்ட் செகண்ட் ஷிஃப்ட் போயிட்டார். அவர் லேட்டாக தான் வருவார். நான் சொல்கிற டைமுக்குள்ளே வேலை முடிச்சு கொடுத்துணுன்னு தான் பார்க்குறேன். நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி உடம்பு கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது. ஃபீவர் கொஞ்சம் டயர்டு உடம்புல அப்படியே இருந்தது. ப்ளஸ் எனக்கு தைராய்டு வேறு இருக்கிறதுனால கொஞ்சம் நான் எப்பவுமே கொஞ்சம் லேசியாக தான் ஃபீல் பண்ணுவேன். இருந்தாலும் நான் இன்றைக்கி வேலையை முடிக்கிறதுக்கு பார்ப்பேன். மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணுவேன். வீட்டில் ஜென்ஸ் இருந்தாலே வேலை சீக்கிரம் ஆகாது. இது வேணும் அது வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு வேலை முடிச்சுட்டு வரலான்னு பார்த்தோம்னா நம்ம முடியாது. அதனால் அவங்க இல்லாதப்போ அவங்க வர்றதுக்குள்ளே என்ன வேலை முடிக்க முடியுமோ அந்த ஒர்க்கை நான் முடிச்சுப்பேன். அவர் ரெஸ்ட் எடுன்னு தான் சொல்லிட்டு போவார். சரின்னு சொல்லி என் வேலைக்கு அனுப்பிடுவேன். அனுப்பிட்டு சரி என் வேலை என்ன முடியுமோ அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலை ஏதாவது இருந்தால் பார்க்க ஆரம்பிப்பேன். Electric hearts in a city so bright. We're chasing dreams through pixel streams, dancing shadows.
ஒவ்வொரு பெண்களும் கைத்தொழில்ன்றது ஏதாவது ஒன்று தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. அது வந்து நம்ம அவசர காலத்தில் நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு கை கொடுக்கும். எது நம்மளுக்கு கை கொடுக்குதோ இல்லையோ, நம்மளோட தொழில் நம்மளுக்கு கை கொடுக்கும். அதாவது எல்லா பெண் குழந்தைங்களுக்கும் இந்த லீவில் அந்த மாதிரி டைமில் ஏதாவது ஒரு வேலையை நம்ம சொல்லி கொடுத்தோம்னா ரொம்ப உதவியாக இருக்கும். இதோட இந்த விலாகை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.